கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் எரேமியா 31 அதிகாரம் 3 வசனம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். I have loved you with an everlasting love. I have drawn you with unfailing kindness. ஜெரேமியா 31:3. இது நம்ம சின்ன கதையா பார்த்துடலாமா? மலைகளாலும் மலர்களாலும் சுருண்ட அமைதியான சிற்றூரில் எஸ்தர்ன்ற ஒரு இளம்பெண் வாழ்ந்தாளாம். அவ முகத்துல எப்போதும் ஒரு மென்மையான புன்னகை இருந்தாலும் அவளுடைய கண்கள்ல எப்பவுமே ஒரு சோர்வு இருந்ததா. அவளுடைய வாழ்க்கை அவளுக்கு இனிமையா இல்லை. அவளுடைய வேலை எழுந்தாலாம், நண்பர்கள் விலகி விட்டாங்களா, கடவுளும் தம்மை மறந்து விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தாளாம். ஒவ்வொரு காலையிலும் எஸ்தர் அந்த ஊரின் பழைய தேவாலயத்துக்கு செல்வாளாம். அவ ஜெபிக்கலனாலும் அமைதியா அமர்ந்து கண்ணீரால அவ மனதை வெளிப்படுத்துவாளாம். ஒரு நாள் மாலை நேரத்துல தேவாலயத்தின் கதவு மெதுவா திறந்ததா. மேரி, அந்த ஊரின் வயதான பெண்மணி, மெதுவா உள்ள வந்தாங்களா. மேரியின் முகத்துல ஒரு மகிழ்ச்சி இருந்ததா. அவ எஸ்தர் அருகில் போய் அமர்ந்து மெதுவா சொன்னாலா, கர்த்தர் ஒரு காலத்துல சொன்னாரு, அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன்னு. அந்த அன்பு உன்னை எப்பவும் மறக்கல, அப்ப இருந்தது போல இன்றும் உனக்காகவே உள்ளதுன்னு சொன்னாங்களா. எஸ்தர் மெதுவா கேட்டாலா, அந்த அன்பு உண்மைன்னா நான் இவ்வளவு தனியா ஏன் உணர்றேன்னு. மேரி அவ கையை பிடித்து சிரித்தாலாம். சில நேரத்துல நம்ம இதயம் உடையும் போது தேவன் இடிமுழக்கத்தால பேச மாட்டாரு, அன்பின் மென்மையால தான் பேசுவாரு. நீ இங்க இருக்கிறது எதிர்ச்சியா இல்ல, அவரோட அன்பால தான் அவர் இங்க உன்னை கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த மாலை மேரி எஸ்தர் அவளோட வீட்டிற்கு தேநீர் விருந்துக்காக அழைத்தாலாம். நாட்கள் வாரங்களா மாறிச்சான். அவங்க நட்பு மெதுவா மலர்ந்து மழைக்கு அப்புறம் மலர்கள் மலர்வது போல ஒவ்வொரு சின்ன கருணை செயலும் பகிர்ந்து கொள்வாங்களா, ஜபங்களும் செய்வாங்களா. தேவனின் அன்பை மீண்டும் மீண்டும் உணர செஞ்சுதா. பல நாட்களுக்கு அப்புறம் எஸ்தரின் மனம் மாற ஆரம்பிச்சுதா. முன்பு துக்கத்துல மூடப்பட்டிருந்தாளா, தேவன் தன்னை விட்டுட்டார்னு நினைச்சாலாம். ஆனா இப்ப தினமும் தேவனின் அன்பை உணர ஆரம்பித்தாளா. சிறிய விஷயங்களையும் அவர் இருப்பதாக காண ஆரம்பித்தாளா. தேவன் ஒருபோது விட்டுட்டு போகல. அவர் தூரம் சென்றாலும் அவரது அன்பு அவளை எப்போது திரும்பி எடுத்துக்கொண்டேதான் இருந்தது. மனிதர்கள் விட்டு சென்றாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் நம்மளை உருவாக்கின தேவன் நம்மளை எப்பவுமே விட்டுட்டு போக மாட்டாரு. அவரோட அன்பு நம்மளை எப்பவுமே கிட்ட சேர்த்து கொண்டேதான் இருக்கும். எஸ்தரின் வாழ்க்கையில தேவன் இருந்தது போல நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எவ்வளவுதான் தேவனை விட்டு சென்றாலும் அவர் நம்ம கூடயே தான் இருப்பாரு. நம்ம எவ்வளவு தூரம் சென்றாலும் அவரோட அன்பு நம்மளை தேடி வந்து அநாதி சிநேகத்தால் அவர் உன்னை நேசித்தார், காருண்யத்தினால் அவர் எப்போதுமே உன்னை இழுத்து கொண்டேதான் இருப்பார். ஆமென்.